ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரம் 1 வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுது. சகல ஆயக்காரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். அதாவது ஏசப்பா ஒரு ஜபாலயத்தில் வந்து அவருடைய வசனத்தை போதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அநேக ஜனங்களுக்கு வந்து அதை பிரசங்கிக்கிறார். அப்படி இருக்கும்போது அநேக ஜனங்கள் வசனத்தை கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அநேக பாவிகள் வந்து ஆலயத்துக்கு வராங்க. அநேக ஆயக்கார் வந்து இவர் என்னதான் பேசுகிறார், இந்த வசனத்தை அவர் என்னதான் போதிக்கிறார், அப்போ நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி அநேக பேர் பாவிகள் ஆயக்காரை வந்து அவங்க வந்து கர்த்தருடைய வசனத்தை அவங்க கேட்க வராங்க. அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய வசனம் அவங்க கேட்ட பேர் கேட்க அந்த வசனம் அவங்களுக்குள்ள இருதயத்தில் போய் அவங்க இருதயத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஆகி அவங்க பாவத்திலிருந்து வெளியே வந்தாங்க. அவங்க ஆயக்காரிலேருந்து அவங்க வெளியே வந்து கர்த்தரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரட்சிப்பில் வந்தாங்க. அது மாதிரிலாம் ஏசப்பா அந்த பாவிகள் ஏற்றுக்கொண்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாரு. அப்படி இருக்கும்போது சில யூதருக்கு வந்து முறுமுறுக்கிறாங்க. இந்த பரிசு இந்த வேத பரிலாம் முறுமுறுக்கிறாங்க. இவர்னா வந்து பாவிகளை வந்து இவர் பக்கமாக ஏற்றுக்கொண்டு இவங்க கூட போய் சாப்பிட்றாரு அப்படி சொல்லுவாங்க. முறுமுறுக்கும் போது ஏசப்பா பதில கூட எப்படியாப்பட்ட பாவியை பக்கமாக மனம் திரும்பி வரும்போது அவங்க ரட்சிப்பேன், அவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். எப்படியாப்பட்ட மனுஷனை நம்பி வரும்போது நான் அவங்களை புறம்பே தள்ள மாட்டேன், அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பேன், நீங்களே என்னை நம்பி வாங்கப்பா, அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி ஏசப்பா அந்த சில யூதர்களுக்கு பதிலளித்தார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படியாப்பட்ட பாவத்தில் தான் சரி, எப்படியாப்பட்ட பாவ பகுதியில் சரி, ஐயோ இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியல, இந்த பாவம் பகுதியிலிருந்து வெளியே வர முடியல சொல்லி நீங்கள் ஒரு நாள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேளுங்க. தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்க தேவனுடைய வசனத்தை நீங்கள் படிக்க நிச்சயமாக எப்படியாப்பட்ட பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு எப்படியாப்பட்ட பாவத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உள்ளே போகும்போது அந்த பாவம் அப்படியே உங்களுக்கு வந்து விட்டு வெளியே போயிடும். எப்படியாப்பட்ட பாவ பகுதிலாம் சரி, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்கும்போது, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த வசனம் உங்கள் பாவ பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கும். அந்த அநேக ஆயக்கார பாவிகள் அப்படி தான் வந்தாங்க. வசனத்தை கேட்டாங்க, மனம் திரும்பினாங்க. அது மட்டும் பார்த்து அநேக வேத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் பயங்கரமாக அப்படி தான் மனம் திரும்பினாங்க. அதாவது ரோமபுரி ஜனங்க அப்படி தான் இருந்தாங்க. அவங்க வந்து தேவன் அறிஞ்சும் அவங்க வந்து கர்த்தரை தெரியும், அவங்க சோத்தரிக்க மாட்டாங்க. கர்த்தருக்குறோம் பயங்கரமான வந்து பாவங்கள் செஞ்சாங்க. கர்த்தருக்குறோம் முறுமுறு பயங்கரமாக அந்த ஜனங்க எப்படியோ அந்த ஜனங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்ட அந்த ஜனங்க வந்து மனம் மாட்டாங்க. இதை கண்டு பவுல் சந்தோஷமாக அந்த ஜனங்களுக்கு கடிதம் எழுதுறாரு. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நீங்கள் எப்படியோ மனம் மாட்டீங்க, அந்த ரட்சிப்பை விட்டாதீங்க, கர்த்தருக்குள்ள நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை விடாதீங்கன்னு சொல்லி அழகாக அந்த ஜனங்களுக்கு பவுல் எழுதி சந்தோஷமாக எழுதுறாரு. அப்படியாப்பட்ட ஜனங்க பாவத்தில் ஜனங்க கர்த்தருடைய வசனம் கேட்டு மனம் திருறாங்க. அது மட்டும் கொரிந்திய சபையில் ஜனங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படி அநேக பாவத்தில் இருந்தாங்க. அப்படியேப்பட்ட ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவங்க விடுதலை பண்ணுவாங்க மனம் மாறி. அதுக்கப்புறம் வந்து தேவன் அவர் வந்து அவங்களை வந்து சொந்த இயேசுப்பை வந்து அவங்க சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க பிள்ளையாக மாட்டி கர்த்தருடைய சகல ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க. வேதத்தில் அநேக பேர் வந்து தேவனை பாவியாக வந்துக்கும் தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. எல்லாம் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க சொந்த பிள்ளையாக மாற்றப்பட்டு அநேக பேர் ஊழியக்காரனாக கூட மாற்றப்பட்டாங்க. ஒன்றே ஒன்று, நம்ம எப்படியாப்பட்ட பாவ பகுதிலாம் சரி, எப்படியாப்பட்ட அடிமதத்தில் இருந்தால் சரி, நிச்சயமாக நம்மளால் அது கற்று நம்மளை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கும். ஒன்றே ஒன்று, நம்ம மட்டும் நம்ம பாவத்தை விட்டு நம்ம கத்திரி போகும் மனம் திரும்பி நம்ம ஏசப்பா கிட்ட போகும்போது ஏசப்பா நிச்சயமாக எல்லாத்தையும் நம்மளை விடுவிச்சு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பாரு. ஏசப்பா கிட்ட எப்படியாப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, ஏசப்பா கிட்ட போய் ஏசப்பா என்னை மன்னிச்சிரு சொல்லி ஏசப்பா கிட்ட போனால் அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார், உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். உங்களை ஏற்றுக்கொண்டு சொந்த பிள்ளை அவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை ரசித்து உங்களை எல்லாவற்றையும் கொடுப்பார். அதாவது நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்தில் தான் சரி, மனுஷகிட்ட போனால் சரி, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு சில டைம் அதாவது உங்களை ஒரு மாதிரியாக பார்க்கலாம், உங்களுக்கு சில டைமில் அவங்க பரியாசம் பண்ணலாம், சில டைமில் உங்களை விட்டு பயந்து போகலாம், சில டைமில் அவங்க பாவத்தில் உங்களுக்கு வெளியே வர முடியாது, அவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை தவறோடு கொடுக்கலாம். ஒன்றே ஒன்று, நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஏசப்பா நம்பி போங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை விடுவிச்சு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து உங்களுக்கு ஒரு புதிய மனுஷனாக மாற்றி நீங்கள் பாவியாக நீங்கள் அழைக்கப்பட்டு நீங்கள் நீதிமானமாக கற்று உங்களை மாற்றுவார். ஏன்னா வேதம் அப்படி தான் நம்ம எல்லோரும் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக வந்து அவருடைய நீதியை மேலே வச்சு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்தார். தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரன் பராம நமக்காக ஜீவனை கொடுத்தார். மற்ற எல்லாவற்றும் நமக்கு அருளாதிரி வைப்பது எப்படிங்க? நிச்சயமாக எப்படியாப்பட்ட பாவத்தில் இந்த ஏசப்பா உங்களை விடுவிப்பார். நீங்கள் ஒன்று நேசு பார்க்கும்போது மன திரும்பி அவர் பக்கமாக போங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமீன்.